அன்புக்குரிய பிள்ளையே, இப்போது நான் உன்னிடம் நேரடியாக பேசுகிறேன். கவனமாக கேள். இந்த வார்த்தைகள் மனிதனின் வார்த்தைகள் அல்ல, உன் இதயத்தின் ஆழத்தை அறிந்த என் வார்த்தைகள். பயப்படாதே. நீ பல நாட்களாக இதயத்தில் சுமந்து கொண்டிருக்கும் சுமைகளை நான் பார்க்கிறேன். வேலை பற்றிய அச்சம், பணச்சுமை, கடன் காரணமான இரவுகள், உன் கண்களில் தூக்கமில்லாமல் போன அந்த நாட்கள் எனக்கு தெரியாமலில்லை. நீ மனிதர்களிடம் சொல்ல முடியாததை, மௌனமாக என்னிடம் அழுததை நான் கேட்டிருக்கிறேன். இன்று நான் உனக்கு சொல்கிறேன், நீ தனியாக இல்லை. உன் வேலை குறித்து நான் பேசுகிறேன். பிள்ளையே, நீ உன் வேலையை மட்டும் பார்க்கிறாய். நான் உன் வாழ்க்கையின் முழு பாதையையும் பார்க்கிறேன். நீ இது நிலைத்திருக்குமா என்று கேட்கிறாய். நான் சொல்கிறேன், நீ பயந்த இடத்திலேயே நான் என் கரத்தை வைக்கிறேன். இன்று உன் வேலை பற்றி கவலைப்படுகிற உன் மனதுக்கு சமாதானம் கொடுக்கிறேன். நீ உழைத்தாய், நீ நேர்மையாக நடந்தாய், நீ முயற்சி செய்தாய். பல நேரங்களில் உன் முயற்சி வீணாகிறது போல உனக்கு தோன்றியது. ஆனால் நான் சொல்கிறேன், உன் உழைப்பு ஒன்றும் வீணாகவில்லை. இன்று நான் உன் வேலையின் அடித்தளத்தை உறுதிப்படுத்துகிறேன். அதிரும் நிலை ஸ்திரமாகிறது, குலுங்கும் மனம் அமைதியாகிறது. நீ மனிதர்களின் தீர்ப்பை பார்த்தாய், நான் உன் விசுவாசத்தை பார்த்தேன். பணம், கடன், இதையும் நான் மறைக்கவில்லை. பிள்ளையே, கடன் என்பது எண்ணிக்கைகள் மட்டுமல்ல, அது மன அழுத்தம். ஒவ்வொரு மாதமும் வருகிற தேதிகள் உன்னை பயமுறுத்தியது எனக்கு தெரியும். எப்படி சமாளிப்பேன், என்ன செய்வேன் என்று நீ உன் உள்ளத்தில் கேட்டாய். இன்று நான் உனக்கு மெதுவாக, ஆனால் அதிகாரத்தோடு சொல்கிறேன். கடன் உன் அடையாளமல்ல, பற்றாக்குறை உன் எதிர்காலமல்ல. நீ இன்று அடிமை போல உணர்கிறாய், ஆனால் நான் உன்னை சுதந்திரத்துக்காக அழைத்தேன். நீ மனிதர்களின் கணக்குகளை பார்த்தாய், நான் வானத்தின் வளங்களை பார்க்கிறேன். 7 நாட்கள், இந்த காலம் வீணாகாது. பிள்ளையே, நாட்களை நான் படைத்தவன், காலத்தை நான் ஆளுகிறவன். இந்த 7 நாட்கள் உனக்கு சோதனை அல்ல, இது மாற்றத்தின் காலம். ஒவ்வொரு நாளும் நீ காணாத விதத்தில் நான் காரியங்களை நகர்த்துகிறேன். ஒரு அழைப்பு, ஒரு வாய்ப்பு, ஒரு தீர்மானம், ஒரு உதவி, இவையெல்லாம் தற்செயலாக நடப்பது போல தோன்றும். ஆனால் நான் சொல்கிறேன், எதுவும் தற்செயல் அல்ல. நீ நினைப்பது போல நான் செயல்படுவதில்லை. நீ உடனடி அதிசயம் எதிர்பார்க்கிறாய், நான் நிலைத்த ஆசிர்வாதத்தை தருகிறேன். நீ ஒரு கதவை எதிர்பார்க்கிறாய், நான் ஒரு பாதையை திறக்கிறேன். நீ பணத்தை மட்டும் பார்க்கிறாய், நான் உன் குணத்தையும், உன் நம்பிக்கையையும், உன் நாளையையும் பார்க்கிறேன். உன் இதயத்திற்கு சமாதானம். இன்று நான் உன் இதயத்தின் மேல் என் சமாதானத்தை வைக்கிறேன். இந்த சமாதானம் உலகம் தர முடியாதது. இந்த சமாதானம் சூழ்நிலைக்கு அடிமையல்ல. பணம் இருந்தாலும் இல்லை எனவும், வேலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன். இதுதான் உன் உண்மையான செல்வம். உனக்குள் நான் புதிதாக செய்கிறேன். நீ உன்னை குறைத்து மதித்தாய், நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். நீ என்னால் முடியாது என்றாய், நான் என்னோடு எல்லாம் முடியும் என்று சொல்கிறேன். இன்று முதல் உன் வார்த்தைகள் மாறட்டும், உன் பார்வை மாறட்டும், உன் நடை மாறட்டும். நீ சுமையுடன் நடக்க வேண்டாம், அதை நான் எடுத்துக்கொள்கிறேன். ஒரு விஷயம் மட்டும் செய், பிள்ளையே, எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சி செய்யாதே, அதை எனக்கு ஒப்படை. ஒவ்வொரு காலையும் ஒரு சிறிய ஜபம் போதும். கர்த்தாவே, இன்று என்னை நடத்துங்கள். அவ்வளவுதான். நீ முழு பதிலை இன்று அறிய வேண்டியதில்லை. அடுத்த படி போதும். அந்த படியை நான் காட்டுவேன். கடைசியாக நான் உனக்கு சொல்கிறேன், நீ உடைந்தபோது நான் அருகில் இருந்தேன். நீ அழுதபோது நான் விலகவில்லை. நீ நம்ப முடியாத நேரத்திலும் நான் நம்பிக்கையாக இருந்தேன். இன்று இந்த வார்த்தைகளை வாசிக்கும் இந்த நொடியிலேயே நான் உன்னை பார்க்கிறேன். நீ என் பிள்ளை, உன் நாள்கள் என் கரத்தில். பயப்படாதே, கவலைப்படாதே, நம்பிக்கை இழக்காதே. நான் உன்னோடு இருக்கிறேன், இன்று, நாளை, என்றும்.